சந்தானம் படம் நச்ச படம் கூட ஆளுச்சு நச்சாலும் நறுக்குது ஆகிட்டு நம்மளுக்கு லைஃப் சேஞ்ச் ஆகிடும். இதுதாங்க உண்மை. சந்தானத்தை கூட நடிச்சேன்னா எனக்கு லைஃப் அப்படின்றது என் மனசு பாதிக்குது. ஏற்கனவே சின்ன சின்ன வேஷங்களாக பண்ணிட்டு வந்தேன், இதில் நல்ல வேஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி ஒரு இது எனக்கு டவுட்டில் தான் இருந்தது. அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. படத்தை நிறைய நாள் ஒர்க் பண்ணேன், நிறைய சீன் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் ஜாலியாக கலகலான்னு படம் போயிடுச்சு. மற்றபடி இதுக்கு மேலே நான் இந்த இடத்துல இருந்து எல்லா மேடையில் இருக்கேன் எல்லாருக்கும் இந்த படம் சம்மந்தப்பட்ட எங்களுடைய அண்ணன் செம்புலி ஜெகன் அண்ணன் அண்ணா ரொம்ப நன்றி. நாங்கள் ஒரு டீமாக இருந்தோம், நாங்கள் ஒரு குரூப்பு. சிமதி அக்கா, செம்புலி ஜெகன் அண்ணா, அதுக்கப்புறம் பிரதீப் எல்லாம் நாங்கள் பிளாஸ்கர் டீ வாங்கி வச்சுக்கினேன் யூஸ் அண்ட் த்ரோ கப்பு போட்டுன்னு மரத்தில் எந்த மரத்தில் ஒன்றாலும் கட்டி தொங்கிட்டு அங்கே ஒரு பக்கமாக உட்காந்து பேசின்னு இருப்போம் ஜாலியாக. அப்படி டீ அதுக்கு ஓடும்போது டீ பிஸ்கெட்டு போகிற எல்லாம் இருக்கும் அதில். முருகன் இருக்குது, யாருக்கு என்ன ஒன்றுமே இருக்கும் அதில். அந்த மாதிரி அங்கங்கே ஒரு என்னமோ ஒரு டூர் போயிட்டு வந்த மாதிரி அந்த இடங்கள் நிஜமாலுமே அற்புதமான லொக்கேஷன்லாம் பிரமாதமாக இருந்தது. அந்த லொக்கேஷனில் வந்து பாதராத்திரியில் பார்த்தீங்களா அந்த பண்ணி இனி காட்டு பண்ணி வரோம் அப்படின்னா காட்டு பண்ணி வருமா என்ன இது புருன்னு அது வேறு அந்த பக்கம் இந்த பக்கம் ஓடினு இருக்குது. இந்த பக்கம் எதாவது ஆப்போ திடீர்னு புலி கிளி வந்துட போதுன்னு போய் ஆனால் புலியெல்லாம் இங்கே வராது. எப்போயாவது ஒரே ஒரு வாட்டி தான் ஒரு யானை வந்துருக்குது அப்படின்னாங்க. மெர்சல்லாம் கொஞ்சம் இருந்தது. இந்த படம் வந்து இதுக்கு மேலே நம்ம நிறைய பேருக்காக பேசுறதுக்கு, அதனால இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைஞ்சதுக்கு மக்களுடைய ஆதரவு, ஊடகத்துறையோட ஆதரவு, இந்த மற்றபடி இந்த என்ன சொல்றது இந்த உதவி இயக்குநர்கள் எல்லாம் அசிஸ்டன்ட் டைரக்டர் டீம் டோட்டல் டீம் சூப்பருங்க. எல்லாமே நல்லா ஜாலியாக ஒர்க் பண்ணாங்க பசங்க. நைட் அண்டு இயக்குனர் எப்படி கண்ணை முடிக்கிறோம் அதே மாதிரி அவங்களும் கூடவே கண்ணை முடிச்சிருந்தாங்க. எல்லாருக்கும் நன்றி. சில பேர் திட்டுவேன் நான், இல்லை மணி நான் அது இப்போ வந்து நான் வர முடியாது போ அப்படின்னா நான் என்ன இப்போ சொல்லு போ நான் வர முடியாது போ நான் கிளம்பிட்டேன் நான் கேட்டேன் போ சட்டெல்லாம் கேட்டேன்னு சொல்லிட்டு போன்னு நான் வானா ஏன்னா அப்படி பண்ணேன். அது மாதிரி இது எல்லாமே வந்து இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச போது சந்தோஷமாக இருக்கும், மனநிறைக்கு. இந்த தயாரிப்பாளர் மேலும் மேலும் பல படங்கள் பண்ணணும், மேலும் மேலும் இந்த படத்தில் நடித்த அத்தனை பேரும் மேலும் மேலும் உயரணும். சந்தானம் கூடிய விரைவில் இன்னும் நிறைய படங்கள் பண்ணணும், எல்லா படத்திலும் நான் இருக்கணும், அதுதான் என் ஆசை. மனசார வாழ்த்துறேன். ஹீரோயின் சூப்பருங்க, மேகாவை சேர்ந்து கலக்கல் வந்து அந்த பந்தாங்க சீன்லாம் கிடையாது. அவங்க பாட்டுக்கு வந்து உட்காந்து ஜாலியாக பேசிட்டு இருப்பாங்க. அதாவது முக்கியமான விஷயமா இருந்தால் இதை என்ன பேசுவாங்க அவ்வளோதான். மற்றபடி செல்ஃபோனை வச்சுக்கினேன் அவங்க பார்த்தாங்க. அவங்க அம்மா அவங்களும் ரொம்ப நல்ல டைப்பு. ஏன்னா நான் போகும்போதெல்லாம் பஜ்ஜி போண்டா வடையெல்லாம் வாங்கி போய்க்கிறேன் எல்லாருக்கும். ஷூட்டிங்க்கு லேட்டாக வந்து திட்டி வாங்கிக்கினேன், இருந்தாலும் சுட சுட எல்லாருக்கும் அதெல்லாம் வாங்கி போயிருக்கிறேன். ரொம்ப நன்றி. என்னுடைய பாஸ்கரண்ணா, நாங்களாம் ரொம்ப நாள் எல்லாமே ஒன்றா டிவியில் இதில் வந்து பண்ணிருக்கிறோம். ஏதாவது பார்த்துன்னுக்கிற கவுண்டர் போடலாமா நோட் பண்ணிக்கிறேன், நான் மாட்ட மாட்டேன். பாஸ்கரண்ணா நன்றிண்ணா. மற்றபடி எல்லாம் நட்டி சார், ரவி சார், அந்த ரவிமரியன் சார், கூல் சுரேஷ் அதிர்ச்சி இல்லை சொல்லிட்டேண்ணா சொல்லிட்டேன். ஸ்கூல் சுரேஷ், பிரசாத், ஜாக்லின் எல்லாருக்கும் இந்த மேடையில் இருக்க அத்தனை பேருக்கும் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. மேலும் மேலும் வளரணும். நன்றி நன்றி நன்றி.